16வது கேள்வி பார்க்க போறோம். 16வது கேள்வி எதை அடிப்படையாக கொண்டது என்றால், தாக்க வீதத் தொடரை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா கட்டாயமா பாடமாக்க வேண்டிய பகுதின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல மிக முக்கியமானது ஒன்று தாக்க வீதத் தொடர். அப்ப தாக்க வீதத் தொடர் அடிப்படையாக கொண்டதுதான் இது. அவை தாக்க வீதத் தொடர்ல உங்களுக்கு தெரியும், தாக்க வீதத் தொடரில் மேலே காணப்படும் மூலகங்கள் மின்பகுப்பு முறை மூலமாகவும், இடையில் காணப்படும் மூலகங்கள் தாழ்த்தல் முறை மூலமாகவும், கீழே காணப்படும் மூலகங்கள் பௌதிக முறை மூலமாகவும் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இந்த விடயம் தெரிந்தால் இந்த கேள்வி மிக இலகுவாக அமையும். இந்த கேள்வி மிக இலகுவாக அமையும். அப்ப தாக்க வீதத்தொடர் நீங்க கட்டாயமா எல்லாரும் பாடமாக்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நாங்க பார்ப்போம். தாக்க வீத தொடரை அடிப்படையாக கொண்ட இந்த கேள்வி உங்களுக்கு தாக்க வீத தொடர் பாடம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நாங்க பாருங்க, உங்களுக்கு தாக்க வீத தொடரும் விளங்கி இருக்கும். சரி, தாக்க வீத தொடர். இப்ப இந்த கேள்வியை எடுத்துக்கொண்டால் இந்த கேள்வி என்ன சொல்லுது? பொட்டாசியம். அப்ப பொட்டாசியம் என்னென்ன பகுதிகள் இங்க சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். பொட்டாசியம், இந்த இருக்கு பொட்டாசியம், பொட்டாசியம், கல்சியம், கல்சியம், ஈயம், பொட்டாசியம், கல்சியம், ஈயம் இருக்கு. பொட்டாசியம், கல்சியம், ஈயம் ஆகிய ஒவ்வொரு உலோகத்தையும் பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் மிக பொருத்தமான முறையை காட்டும் விடையை அட்டவணையிலிருந்து தெரிவு செய்யும். அவ எங்களுக்கு விளங்குது. இதுல இருந்து தாக்குதிறன் கூடிய உலோகங்கள், தாக்குதிறன் கூடிய உலோகங்களை நாங்க பிரித்தெடுக்கிற முறை மின் பகுப்பு முறை. அவை இங்க தாக்க வீத தொடர்ல மேலே காணப்படுற மூலகங்களாக, தாக்க வீதம் மேலே காணப்படுற மூலகங்களாக பொட்டாசியம், கல்சியம் என்பன காணப்படுகின்றன. அப்ப இது ரெண்டும் மின் பகுப்பு முறை மூலமாக பிரித்தெடுக்கப்படும். அதே நேரம் ஈயமானது மத்தியில் காணப்படும் ஒரு உலோகமாக காணப்படுது, மத்தியில காணப்படுற ஒரு உலோகமாக காணப்படுகிறது. ஆகவே அது தாழ்த்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கப்படும். ஆகவே தாக்க வீத தொடரில் கீழ்மட்டத்தில் உள்ள மூலகங்கள், அதாவது பௌதிக முறை மூலமாக பிரித்தெடுக்கப்படும். அந்த விடயம் இங்க போட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். பாருங்க, சோடியம், பொட்டாசியம் போன்ற கூடிய தாக்குதிறனுடைய உலோகங்கள் சுயாதீனமாக காணப்படுவதில்லை. இவை அயன் சேர்வைகளாக காணப்படுவதனால் அவற்றின் உருகிய குளோரைட்டுகளை மின்பகுப்பதன் மூலம், அப்ப நீங்க மூன்றாம் தவணையில மின்பகுப்புன்னு ஒரு பாடம் படிப்பீங்க 11ஆம் ஆண்டுல. சரியா? அடுத்தது இரும்பு, வெள்ளியம், நாகம், ஈயம். பாருங்க, ஈயம் தான் இங்க தரப்பட்டிருக்கு என்பன பிற உலோகங்கள், தாக்குதிறன் உலோகங்கள் பிற சேர்வைகளால் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கப்படும். ஐதரசனுக்கு கீழே உள்ள தாக்குதிறன் மிகவும் குறைந்த உலோகங்கள் வெள்ளி, பொன், பிளாட்டினம் என்பன பௌதிக முறை மூலமாக பிரித்தெடுக்கப்படுகின்றன. சரியா பிள்ளைகள்? இதுக்கு விடயத்தின எத்தனை விடைன்னு சொல்லுங்க. அப்ப பொட்டாசியம், கல்சியம், பொட்டாசியம், கல்சியம் தாக்க வீதத்தோட மேலே காணப்படுது. அப்ப மின் பகுப்பு ஓகே, 4வது நினைப்பீங்க மின் பகுப்பு. ஆகவே ஈயம் தாழ்த்தல் முறை மூலம். அப்ப மின் பகுப்பு இல்லாத விடைகளை எங்களுக்கு வெட்டிடலாம். இது தாழ்த்தல் இருக்கு பாருங்க, கல்சியம் தாழ்த்தல் மின் பகுப்பு. ஆகவே மிக இலகுவான விடை 16க்கு 4. சரி, சில பிள்ளைகள் மழை மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. சரி, மழையா உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்க பிரச்சனையா இருந்தா நீங்க லெஃப்ட் ஆகலாம், லீவ் ஆகுங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன். சரி, ஓகே. சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இவளையும் தனி பிள்ளைகள். சரி, 19வது அலைகள் தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் உண்மையானது. நெருக்கல் ஐதாக்கள் என்பன மூலம் குறுக்கலைகள் செல்லும். குறுக்கலைகள் செல்வது முடி தாலி மூலம்தான் குறுக்கலை செல்லும். அவை நெருக்கல் ஐதாக்கள் வருவது நெட்டாங்கலை. அவை இங்கு குறுக்கலை என்று இருந்ததனால் அது விடையாக
வரமாட்டாது. குறுக்கலை ஒன்றின் முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் அவ்வளையின் அலை நீளத்திற்கு சமனாகும். முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் அலை அலை நீளத்திற்கு சமன் என்று வந்திருக்கு. சரியா? அந்த விடயம் இங்கு தவறாக பார்த்துருமே. பாருங்க. குறுக்கலை ஒன்றில் முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் அவ்வளவு அலை நீளத்துக்கு சமம். முடிக்கும் தாளிக்கும் நாங்க பார்ப்போமே. இந்த இருக்கு முடி, இந்த இருக்கு தாளி. இது ஒரு அலை நீளத்திற்கு சமன் அல்ல. இது அலை நீளத்தின் அரைவாசி. இது ஒரு முடி, இது ஒரு முடி, இது ஒரு தாளி. பாருங்க. அப்ப இதுக்கும் இடையிலான தூரம் அல்ல. குறித்த, அதாவது உங்களுக்கு இலகுவா ஞாபகம் வைத்துக் கொள்ளண்டா, இப்படி ஒரு முழு வட்டத்தை ஒன்றை உருவாக்கக்கூடிய எல்லையாக இருக்கும். அது இங்க ஆரம்பிச்சு பச்சை நிறத்துல வரையணும் பாருங்க. இங்க இருந்து இப்படியே ஆரம்பிச்சு ஒரு அரை வட்டம், திரும்ப கீழால நீல கலர்ல வரைஞ்சால் நாங்க இப்படி ஒரு அரை வட்டம், சாரி பச்சை கலர்ல இப்படி அரை வட்டம். சரியா? இந்த இப்படி அரை வட்டம். அப்ப முழு வட்டம் ஒன்று உருவாக்கக்கூடிய ஏரியான்னு எங்களுக்கு இலகுவாக ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். அவை இரண்டாவது கூற்றும் தவறானது. சரியா? இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தூரம்னு வரும்போது இடப்பெயர்ச்சி எங்களை வையச்சில் தூரம்னு வரும்போது நாங்க அலை நீளம் லெம்டா என்று சொல்லுவோம். ஆனால் அதே நேரம் மேலே ஒரு கிராஃப் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இங்கே நேரம்னு வரும்போது நாங்க ஆவர்த்தன காலம் கேபிட்டல் டி ஆவர்த்தன காலத்தை குறிப்போம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்த கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி. ஓகே, சரியா? அப்ப தாளிக்கு முடியான தூரம். அப்ப முதலாவதும் பிழை, இரண்டாவதும் பிழையான கூற்று. மூன்றாவது, பொறிமுறை அலைகள் செல்வதற்கு ஊடகம் அவசியம் அன்று. அது தவறானது. பொறிமுறை அலைகள் செல்வதற்கு ஊடகம் அவசியம். ஊடகம் அவசியமற்ற அலை மின்காந்த அலை. ஊடகம் அவசியமற்ற அலை மின்காந்த அலை. அவை மூணாவது கூற்றும் தவறானது. பொறிமுறை அலைகள் பதார்த்தங்களை அன்றி சக்தியை ஊடுகடத்தும். அவை 19வதுக்கு மேலே உள்ள 3 பிழை. ஆகவே நான்காவது விடை. பொறிமுறை அலைகள் பதார்த்தங்களை அன்று சக்தியை ஊடுகடத்தும். நீங்க புத்தகத்துல பார்க்கலாம், இந்த விஷயம் ஒரு விசேட இயல்புன்னு தரப்பட்டிருக்கு. அலைகள் பாடத்துல ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்றால் அலைகளின் ஒரு விசேட இயல்பாக அது தரப்பட்டிருக்கு. சரியா? ஆக புத்தகத்தை நீங்க ஆழமா படிக்கணும். அடுத்த விடயங்களுக்கு முதல். சரியா? புத்தகத்தை நீங்க ஆழமா படிக்கணும். அதாவது இந்த 82ஆம் பக்கம். அலைகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சக்தியை ஊடுகடத்தத்தக்கதாக இருத்தல் அவற்றின் ஒரு முக்கிய இயல்பாகும். அவ்வூடகத்தில் அடங்கும் துணிக்கைகள் இடம்பெயராமல் சக்தி ஊடுகடத்தப்படுகின்றது. பாருங்க, பதார்த்தங்களை அன்றி சக்தியை ஊடுகடத்து. இந்த கூற்றுத்தான் அங்க 4வது கூற்ற தரப்பட்டிருக்கு. ஆகவே இந்த புத்தகத்தில் உள்ள இந்த பந்தியத்தான் 4வது கூற்றா தந்திருக்காங்க. சரியா? பாருங்க, உதாரணம், நீர் மேற்பரப்பில் நீர் அலை செல்லுகின்ற போது ஒவ்வொரு இடத்திலும் உள்ள நீர்த்துணிக்கைகள் மேலும் கீழும் அசைந்தாலும் நீர்த்துணிக்கைகள் நீரலையின் வழியே அசைவதில்லை. சரியா? நீர்த்துணிக்கைகள் நீரலையின் வழியே அசைவதில்லை. ஆகவே ஊடகத்தில் அடங்கும் துணிக்கைகள் இடம்பெயராமல் சக்தியே ஊடுகடத்தப்படுகிறது. ஆகவே அந்த கேள்விக்கான விடை 4வது விடை. சரி, 20வது. இது கலவை பாடம், 11ஆம் ஆண்டு 3வது பாடம், உப்பு பிரித்தெடுப்பு. சரியா? பிரித்தெடுப்புகள் பல்வேறு வகை பிரித்தெடுப்பு முறைகள் படிப்பீங்க. அதுல கடைசியாக நீங்க எதுன்னு சொன்னால் உப்பு பிரித்தெடுப்பு படிப்பீங்க. அதுல இருந்து வந்ததுதான் இது. சரியா? உப்பு பிரித்தெடுப்பு 11ஆம் ஆண்டு 3ஆம் பாடம். சரி, பாருங்க, இது 72ஆம் பக்கம் பார்க்கலாம் நீங்க. சரியா? உப்பளங்களில் 3 படிமுறைகள் காணப்படுது. அந்த 3 படிமுறைகள் தான். சரியா?
மூன்று படிமுறைகள் முக்கியமான பாயிண்ட்ஸ்களை பாருங்க. கடல் நீரை பாய்ச்சுவது முதலாவது படிமுறை. அங்கு கடல் நீர் சேகரிக்கப்பட்டு பாத்திகள் போன்ற அமைப்பில் கடல் நீர் சேகரிக்கப்பட்டு அங்கு செறிவு இருமடங்காகும். அப்படின்னா நீர் வற்றும். நீர் என்ன செய்யும்? ஆவியாகும். கடல் நீர் சூரிய வெப்பத்தின் மூலமா ஆவியாகும் போது நீரின் அளவு குறைவடையும் போது செறிவு இருமடங்காகும். அதாவது நீரின் அளவு கிட்டத்தட்ட அரைவாசியாக குறையும் போது செறிவு இருமடங்காகும். செறிவு கூடும். கனவளவு குறைந்தால் செறிவு கூடும். இருமடங்கு செறிவு அதிகரிக்கும் போது முதலாவது பாத்தியில் படிவது கல்சியம் கார்பனேட். முதலாவது இருமடங்கு செறிவாக காணப்படும். படிமுறை ஒன்றுல இருமடங்கு செறிவு படிவடைவது கல்சியம் கார்பனேட். இப்ப சூரிய வெப்பத்தினால் நீர் மேலும் ஆவியாகும். ஆவியாகி செல்லும் போது இரண்டாவது பாத்தி, இப்ப நீரை இரண்டாவது பாத்திக்கு அனுப்பிடுவாங்க. இரண்டாவது பாத்திரின் சூரிய வெப்பம் காரணமாக நீர் ஆவியாகும். அந்த சந்தர்ப்பத்தில் உப்பின் செறிவு ஆரம்ப உப்பின் செறிவை போல் 4 மடங்கு செறிவு வரும். அப்ப 4C, படிமுறை 2ல 4C ஆகும். ஆகவே அங்கு படிவது கல்சியம் சல்பேட். அப்ப அந்த இடத்துல படிவது கல்சியம் சல்பேட் படிவடையும். சரியா பிள்ளையர்? கல்சியம் சல்பேட் படிவடையும். அப்ப முதலாவது கல்சியம் கார்பனேட், இரண்டாவது கல்சியம் சல்பேட். படிமுறை மூன்றாவது, திரும்ப முதல் படிமுறைகள் 2 முடிஞ்ச பிறகு மூன்றாவது படிமுறைக்கு அனுப்புவாங்க. மூன்றாவது கல்சியம் சல்பேட் வீழ்படிவாகிய பின்னர் இக்கரைசலை இரண்டாம் நிலை பாத்திகளில் இருந்து மூன்றாவது சிறிய அளவுடைய பாத்தி, மூன்றாவது சிறிய அளவுடைய பாத்திகளுக்கு அனுப்புவோம். நீரின் அளவு நன்றாக குறைந்துட்டு, சரியா? மேலும் நீர் ஆவியாகி அங்கு செறிவு 10 மடங்கு அதிகரிக்கும். ஆரம்பத்தில் 2 செறிவு, அதுக்கப்புறம் திரும்ப 4 மடங்கு செறிவு, இப்போது 10 மடங்கு செறிவு. அதாவது நீர் நன்றாக குறைஞ்சிட்டு அதிகரிக்கும் போது அதில் உள்ள NaCl, அப்ப மூன்றாவது பாத்தியில படிவடைவது NaCl படிவடையும். அதற்கு மேலதிகமாக இன்னும் 2 சேர்வைகள் படிவடையும். அது மெக்னீசியம் குளோரைட் மற்றும் மெக்னீசியம் சல்பேட் என்பன வீழ்படிவாகும். சரி, அந்த பாடத்தை நீங்க படிக்கும் போது பார்த்திருப்பீங்க. இந்த மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் சல்பேட் என்பன கசப்பு சுவையானதாக காணப்படும். இதனால் இந்த உப்பானது அரியம் ஒன்றின் வடிவில் ஏறத்தாழ 6 மாதங்கள் குவித்து வைக்கப்படும். அச்சந்தர்ப்பத்தில் இந்த மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் குளோரைட் என்பன ஈரலிப்பான தன்மை என்ன நடக்கும்னா நீரை உறிஞ்சிக்கொள்ளும். வளிமண்டலத்தில் உள்ள நீரை உறிஞ்சிக்கொள்ளும். ஆனால் NaCl நீரை உறிஞ்சாது. அப்ப நீராவியை வழியில் உள்ள நீராவியை உறிஞ்சிக்கொண்டு மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் சல்பேட் என்பன கரைசலாவதால் இந்த சோடியம் குளோரைட்லிருந்து அவை நீக்கப்படும், அதை நீங்கும். ஆகவே கடைசியாக NaCl மட்டும் மிஞ்சும். அவை NaCl இருந்து மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் சல்பேட் என்பன அதிக அளவில் வெளியேறும். அவை கடைசியாக NaCl எஞ்சும். அந்த NaCl-ஐ தான் தூய்மையாக எடுத்து ஐடின் கலந்து எங்களுக்கு ஐடின் கலந்த உப்பாக சந்தையில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சரி, இதுதான் உப்பு பிரித்தெடுப்பு. சரியா? ஓகே. அப்ப இதுல கேள்வி என்ன? முதலாவது மூன்றாவது பாத்திகளில் படிவடைவது. முதலாவது பாத்தியில் கல்சியம் கார்பனேட், மூன்றாவது பாத்தியில் கல்சியம் சல்பேட் இரண்டாவது பாத்தி. அப்ப கல்சியம் சல்பேட் உள்ள விடைகளாக இரண்டாவது விடை இருக்கு. அடுத்தது மெக்னீசியம் சல்பேட் இருக்கு, மூணாவது விடை. அது மூன்றாவது பாத்தியில படிவடைவது. NaCl-ம் இருக்கு. ஆகவே இங்கு வரப்போற விட கல்சியம் கார்பனேட்டுடன் உள்ள முதலாவது NaCl, கல்சியம் கார்பனேட் NaCl என்பதுதான் எங்களுக்கு விடையாக வரும். கல்சியம் கார்பனேட் NaCl என்பன வீழ்படிவாகும். சரி, 22வதுக்கு விடை சொல்லுங்க பாப்போம். செஞ்சாக்கள் அல்லது செய்க வழி எழுதி அந்த குரூப்ல போட்டு விடுங்க. 22வதுக்கு விடைய அனுப்புங்க அல்லது குரூப்ல போட்டு விடுங்க. என்ன விடைன்னு பார்ப்போம்.
எத்தனாவது விட? விட குரூப்ல ஒன்று வந்துருக்கு, அதில் விடையே காண இல்லை. விட இல்லைன்னு வந்திருக்கு. ஒரு ஆள் 4வது. மிகவும் லேசான ஒரு விடையாக எடுக்கலாம் நீங்க படிச்சதை வச்சு. ஒரு ஆள் 4வது விட, ஒரு ஆள் விட இல்லைன்னு சொல்லியிருக்கு. வேற யாராவது விட இருந்தா விடை அனுப்புங்க, இல்லாட்டி எத்தனையாவது விடன்னு அனுப்புங்க. சரி, ஒரு ஆளுக்கு விட வந்துட்டு 22வது குளுக்கோசு கரைசல் ஒன்றின் அமைப்பானது திணிவு கனவளவு ஆகியவற்றின் சார்பில் 90 கிராம் டெசிமீட்டர் -3 ஆகும். இந்த குளுக்கோசு கரைசலின் செறிவு எவ்வளவு கேட்ட கேள்விக்கு விட. சரி, 2வது வந்திருக்கு, 4வது வந்திருக்கு. வேற யாராவது? சரி, குரூப்ல போட்டிருக்கு. வெரி குட். சரி, MCQ என்பதை நாங்கள் மிகவும் ஷார்ட்டா பார்ப்போம். ஓகே, 2வது விட நிறைய பேருக்கு. ஓகே, மின்ஹா, ஹிமா, அனிகா, அடுத்தது ஓகே அஸ்ரா, அனிகா, ஓகே ஷஹ்மான். சரி, எல்லாம் செஞ்சு பார்த்துருக்கீங்க. சரி, பார்ப்போம். சரி, இப்ப நாங்க பார்ப்போமே. குளுக்கோசு கரைசல் ஒன்றிய அமைப்பு திணிவு கனவளவு ஆகியவற்றின் சார்பில் இன்னொரு விட வருது. 19க்கு எந்த ஆன்சர்? 19க்கு 4வது. 19க்கு 4வது நான் புத்தகத்துல காட்டினேன். எந்த பாயிண்ட்ஸ்? 19வதுக்கு புத்தகத்துல விட என்ன வந்திருந்தது. சரி, அதை காட்டிட்டு வரேன். இந்த பாயிண்ட்ஸ் எத்தனாம் பக்கம்? 82ஆம் பக்கம். அலைகள் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு சக்தி ஊடுகடத்தத்தக்கதாக இருத்தல் அவற்றின் ஒரு முக்கிய இயல்பாகும். இங்கு அவ்வூடகத்தில் அடங்கும் துணிக்கைகள் இடம்பெயராமல் சக்தி ஊடுகடத்தப்படுகின்றது. சக்தி ஊடுகடத்தப்படுகின்றது. இந்த விடயம் தான் 19வது விடையாக வந்தது. அவை நாங்க 24வதுக்கு செல்வோம். 24வது உங்களுக்கு இங்க பாருங்க, குளுக்கோஸின் சார் மூலக்கூற்று திணிவு. அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க, சார் மூலக்கூற்று திணிவுக்கு எழுத்து கேபிட்டல் M. அடுத்தது திணிவு, திணிவுக்கு சிம்பல் M. கனவளவுக்கு கனவளவு V. இங்க செறிவு கேட்கப்பட்டிருக்கு C. அப்ப CMVM ஆக எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. சரியா? ஆகவே நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க மூல் சமன், மூல் சமன் என் சமன் CV. சரியா? CV. இன்னொன்று படிச்சிருக்கீங்க என் சமன் M கீழ் M. இப்ப எங்களுக்கு தேவை செறிவு. அப்ப C மட்டும் நாங்க ஒரு பக்கத்துல எடுப்போம், எழுவாய் மாற்றம் செய்வோம். அப்ப நான் இந்த இடத்துல எழுதுறேன் C சமன் இந்த V என்ன செய்ய போகுது? இது ரெண்டையும் சமப்படுத்த போறோம். இந்த எண்ணெய் இப்ப மறந்துடும், தேவையில்லை, இந்த கேள்வியில வந்து இல்லை. C சமன் இந்த V சமனுக்கு அங்கால போய் இங்கால பிரிபட போகுது. இன்னைக்கு ஒரு பிரிபட போகுது. அவை M கீழ் V இங்க கீழே வரும். ஏற்கனவே கேபிட்டல் M இருக்கு, மூலக்கூற்று திணிவுக்குரியது. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். அப்ப நீங்க N சமன் CV சமன் M கீழ் M நன்றா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே புக்ல உள்ள சமன்பாடு. இப்ப நாங்க பார்ப்போம். இதுல தந்திருக்கு திணிவின் கீழ் கனவளவு ஆகியவற்றின் சார்பில். திணிவின் கீழ் கனவளவு. திணிவு என்பது சிம்பிள் M, கனவளவு என்பது
வி. இந்த பாருங்க, திணிவு என்பது சிம்பிள் எம், கனவளவு என்பது வி. அதன் பெருமானம் எம்மிங்கில் எம் 90 கிராம் டெசிமீட்டர் -3. ஆகவே நாங்கள் அதுக்கு போடணும் என்ன, சி சமன் எம்மிங்கில் விக்கு பதிலாக போடலாம் 90. இப்போ உங்களுக்கு விளங்கிடும். கேபிட்டல் எம் கீழே இருக்கு, கேபிட்டல் எம் எத்தின ஏற்கனவே தரப்பட்டிருக்கு 180. கேபிட்டல் எம் 180. அவை 90 180. 90 180. அவை 90 180 என்றால் எத்தனை, 0 0 வெட்டுப்படும், மேல 9 கீழே 18 என்றால் 9 9 9 9 2 18. அவை அரை. அரைன்னு சொன்ன எத்தனை, 0.5. 0.5. சரியா? அவை இரண்டாவது விடை. இல்லையா பிள்ளைகள்? இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒரு ஆள் கேட்டிருக்கு. தெரியாதுக்காக விளங்கப்படுத்தணுமா? நீங்க பிள்ளைகள் இந்த என் சமன் சிவி சமன் எம் இங்கில் எம் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அல்லது எம் சமன் சிம்பிள் எம் சமன் சிவிஎம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது கட்டாயம் சிக்கு ஒரு கேள்வி வார வளமையா இந்த சமன்பாடுகள்ல இருந்து. ஓ 2.5 ஒன்று. வி என்றால் கனவளவு, ஒளியும். இந்த வி கனவளவு, சி செறிவு. சரி, அழிக்க போறேன், தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, திரும்ப இன்னொரு கவலைப்படுத்துறேன். நாங்க புக்ஸ்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமே. சரியா? புக்ல இருக்கு. புக்கை ஞாபகப்படுத்தினா புக்ல இருந்து பிரதானமா நிறைய கேள்விகள் வாரது. அப்ப புக்ல உள்ள விஷயம் நீங்க தெரிஞ்சிருந்தா தான் அதை உங்களுக்கு செய்யலாம். அதாவது திணிவின் கீழ் கனவளவு விகிதம்னு ஒன்று படிப்பீங்க. வெவ்வேறு விகிதம் படிப்பீங்களே, அதுல திணிவின் கீழ் கனவளவு சம்பந்தம் தான் இருக்கு. ஏற்கனவே மூல் சமன் என் சமன் எம்மின் கீழ் எம்டு நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிட்டீங்க. என் சமன் எம்மின் கீழ் எம்டு. 11ஆம் ஆண்டுல வி டெசிமீட்டர் கனவளவுடைய கரைசலில் என் மூல் கரைந்திருக்கும் போது அதன் செறிவு சி பின்வரும் சமன்பாட்டினால் காட்டப்படும். அவை சி சமன் என் கீழ் வி. இந்த ஒன்று அழகு தந்திருக்கு. என் மூல் வி டெசிமீட்டர் கணம், சி செறிவு மூல் டெசிமீட்டர் -3. இதைத்தான் நான் இங்க சமப்படுத்தினேன். ஆகவே என் சமன் இது எடுக்கலாம் பாருங்க. என்ன எழுவாயாக மாற்றினால் சிவி அது சமன் ஏற்கனவே நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க. எம்மின் கீழ் எம், கேபிட்டல் எம். சரியா? சி என்பது செறிவு, வி என்பது கனவளவு, எம் என்பது திணிவு, கேபிட்டல் எம் என்பது மூலக்கூற்று திணிவு. இந்த கேள்வியில நாங்க பார்க்கலாம், செறிவு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப சியை நாங்க எழுவாய் மாற்றம் செய்வோம். இங்க ஏற்கனவே தரவொன்று தரப்பட்டிருக்கு, எம்மின் கீழ் வி. அப்ப எம்ஐயும் வியையும் நாங்க ஒரே நேருக்கு எடுப்போம். சரியா? எம்மின் கீழ் வி. அப்ப இந்த எங்கட பக்கம் உள்ள இந்த வி சமனுக்கு இங்கட வரும்போது பிரிபடும். ஏற்கனவே கேபிட்டல் எம் ஒன்று இருக்கு கீழே. சரியா? அப்ப கேபிட்டல் எம் இங்க தரப்பட்டிருக்கு எம்மிங்கில் வி, சிம்பிள் எம்மிங்கில் வி. எத்தனை? 90 தரப்பட்டிருக்கு. ஆகவே கீழே இருக்கு எத்தனை? கேபிட்டல் எம் ஒன்று இருக்கு, அது 180. கேபிட்டல் எம் 180. ஆகவே 90 180 அரைவாசி. அரைவாசி இந்த 0.5. 0.5 ஒரு ஆள் இருக்கு. 0.5க்கு பிறகு இன்னொரு சைபர் இருக்கு. 0.5ம் சரி, அதுக்கு பிறகு எத்தனை சைபர் போட்டாலும் அது அதே பெருமானம் தான். சரியா? ஆகவே சரியான விடை 0.5 மோல் டெசிமீட்டர் -3. பாட்டுல இப்படி கேள்வி வந்தாலும் இந்த சமன்பாடுகள் புக்ல உள்ள சமன்பாடுகள் என்பதனால நீங்க இதை எழுதிட்டு மற்ற ஷார்ட்கட்ல போனா சரி. அல்லது எம் சமன் சிவிஎம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க எம்சிக்கு செய்யும் போது ஒரு வருஷம் இப்படியான ஒரு கேள்வி இருக்கிறத பார்க்கலாம். சரி, விளைந்த பிள்ளைகள். ஆகவே இதுல இதுதான் விடை. சந்தேகம் திரும்ப கேளுங்க. சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த முறை வந்தது சரியா? இப்ப கடைசியா நடந்த எக்ஸாம்ல வந்தது இது. இந்த சமன்பாட்டுக்குரிய கேள்வி வந்துச்சு, மிகவும் இலகுவான கேள்வி. மிக இதுவரைக்கும் வந்த கேள்வியிலேயே மிக இலகுவான கேள்வி ஒன்று இந்த முறை வந்தது. நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் குயிக்கா.
யாருக்காவது விடியை செஞ்சு எத்தினாவதுன்னு சொல்லுங்க. இந்த முறை வந்த கேள்வி. சரி சொல்லுங்க பார்ப்போம். இந்த 23வது MCQ பாருங்க. இப்ப சென்ற வாரங்கள்ல நடந்த எக்ஸாம்ல வந்த கேள்வி. கல்சியம் கார்பனேட்டின் 10 கிராமில் உள்ள கல்சியம் கார்பனேட்டின் மோல்களின் எண்ணிக்கை அது. பிரக்கெட்ல கல்சியம் கார்பனேட் 100ன்னு தந்திருக்கு. இந்த முறை நடந்த 2023-24 ஆண்டு நடந்த சென்ற வாரம் நடந்த எக்ஸாம்ல கேள்வி. சரி, இதுக்கு விடைய கண்டு சொல்லுங்க. அப்ப இந்த சமன்பாடு ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமா எங்களுக்கு தேவை. 23க்கு எத்தனையாவது விட? சரி, ஒரு விட வந்துட்டு ஒரு ஆள். வெரி குட். 2 பேர். ஒரு MCQ நீங்க 2 நிமிஷம் 1.5 நிமிஷம். ஒரு ஆளுக்கு 1 விட, இன்னொரு 2 பேருக்கு 2 விட. செக் பண்ணி கொள்ளுங்க. 2 விட 2 விட 1 விட வந்திருக்கு, 2 விட வந்திருக்கு. இது சயின்ஸை விட இங்க மெட்ஸ் தான் முக்கியம். சயின்ஸை விட மெட்ஸ் தான் முக்கியம். இதை பிழை விடக்கூடாது. ஏற்கனவே பார்த்தோம் தானே. 90 180 1/2 1/2 என்றால் 0.5. சரி, அத்தாக்கள் எங்க 4 பேர் தான் விட அனுப்பியிருக்கு. அனுப்பி கொண்டிருங்க. 2வது 1வது 2வது 1வது. ஓகே, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மூல் கேட்டு இருக்கு. மூலுக்கு மூல் -1 இல்ல அலகு. மூல் தான். மூலர் திணிவுக்கு கிராம் மூல் -1. அனிகா, அலகுகளை கொஞ்சம் கவனிங்க. சரி, ஓகே. எல்லாரும் செஞ்சீங்களா? சாஜித் என்ன விட வரும்? விடையும் காணல. சரி, அப்ப இங்க 2-3 பேருக்கு 1வது விட, இன்னொரு கொஞ்சம் பேருக்கு 2வது விட. சரி, செஞ்சு பார்த்துருவோமே. சரி, மிகவும் இலகு. இது இந்த முறை வந்தது. நாங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினதை விட இது எவ்வளவு இலகுன்னு பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த சமன்பாடு கட்டாயமாக, மிக கட்டாயமாக பாடமாகி வச்சுக்கொள்ளணும். அவை எண் சமன் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு எத்தின 10 கிராம். 10 MCQ தானே, அழகு தெரியல. 10 மூலக்கூற்று திணிவோட மூலர் திணிவு தின எது உண்டு சொல்ல இல்ல. ஏற்கனவே முந்தைய காலங்கள்ல பழைய பாஸ் பேப்பர்ல, இதுக்கு முன்னைய பேப்பர்கள்ல கல்சியம் சமன் 40, கார்பன் சமன் 12, O சமன் 16 தான் வரும். இந்த முறை உங்களுக்கு அதை செஞ்சு தந்திருக்காங்க, நேரத்தை மிச்சப்படுத்துறது. அவை 10/100. சரியா? இதுதான் கேள்வி, ஒரு மெட்ஸ் கேள்வி. 10 100ஆல பிரிச்சா எத்தனை என்பது அந்த கேள்வி. அப்ப 0க்கு 0 0க்கு 0 1/10. 10ல ஒரு துண்டு 1/10 என்றால் தசத்துக்கு பிறகு எத்தனை தானம் வரும்? 10ன் மேல் 1. 10ன் மேல் 1 என்றால் தசத்துக்கு பிறகு ஒரு இலக்கம் தான் வரும். சரியா? ஆகவே 2வது விட 0.01. இது மூல் கேட்டு இருக்கு. ஆகவே விட அலகு பார்ட் 2க்கு வந்த மூல், MOL, மூலின் அலகு மூல். அது எப்படி நீங்க மூல் வாராண்டு கேட்கலாம். அலகு, அதாவது மேலே உள்ள திணிவுக்கான அலகு கிராம், கீழே உள்ள மூலக்கூற்று திணிவுக்கான அலகு கிராம் மூல் -1. கிராம் மூல் -1. ஆகவே மேலே உள்ள கிராமும் கீழே உள்ள கிராமும் வெட்டுப்பட்டால் இங்கே உள்ள மூல் -1 நாங்க மேலே செல்லும் போது, அப்ப 1/கீழ் மூல் -1 தானே, நிகர்மாறு. உங்களுக்கு தெரியும். அப்ப சுட்டிகள் பாடத்துல படிச்சிருப்பீங்க. மூல் -1 இருப்பது அங்க மூலாக போய் சேரும் மேலே. சரியா பிள்ளைகள்? இப்ப கனெக்ஷன் கட் ஆகும்.
கட்டாயின பிறகு அதை லிங்கில் இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இது 2000 கடைசியாக நடந்த எக்ஸாம். ஓகே, நாங்கள் இப்போ திரும்ப எங்களோட பழைய கேள்விக்கு போவோம். 23வது இதுல அடுத்த கேள்வியாக வந்திருக்கு கார்போஹைட்ரேட், அதாவது உயிரியல் மூலக்கூறு சம்பந்தமாக. இதுவும் 2017ஆம் ஆண்டும் உயிரியல் மூலக்கூறு சம்பந்தமான கேள்விதான் வந்திருக்கு. சரி, 23வது விட பின்வரும் நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது. நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது. அங்கிகளின் பிறப்புரிமை தகவல்